இப்போ நான்கில் செவ்வாய் இருந்தால் அதுக்கு என்ன பலன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ நான்கில் செவ்வாய் அப்படின்றது செவ்வாய் தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளே போகும். ப்ளஸ் ஜாதகருக்கு சொத்து உண்டு அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அவங்க பேரில் ஒரு சொத்தாவது இருந்தே ஆகும். ஸோ இங்கே 4 செவ்வாய் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 4ஆம் இடம் தாய் ஸ்தானம். அப்போ தாய்க்கும் சொத்து உண்டு, ஜாதகருக்கும் சொத்து உண்டு அப்படின்ற மாதிரி கான்செப்டை கண்டிப்பாக அவங்க இறப்பதற்கு முன்னாடியாவது கடைசி காலகட்டத்திலையாவது அந்த சொத்து அவங்க பேரில் வந்தே திரும்ப அதில் எந்த டவுட்டும் தேவையில்லை. திசாபுதிகளை பேஸ் பண்ணி தான் எப்போ வரும் இப்போ வராது இப்போ வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். செவ்வாய் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகத்துக்கு ஒரு சொத்து உண்டு அப்படின்றதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அதே போல் ஜாதகருக்கு அந்த பாவம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வழக்கு உண்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 2ல் இருந்தால் தனம், வாக்கு, குடும்பம் அது சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு உண்டு. வாக்குக்கு யாரும் வழக்கு போட மாட்டாங்க, ஆனால் குடும்ப ரீதியான ஒரு வழக்கு பிரச்சனையை சந்திப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாவகத்துக்கும் அந்த பாவகத்துவ ரீதியான ஒரு வழக்கு உண்டு அப்படின்ற மாதிரி கான்செப்டு. ஸோ இந்த ஜாதகையோட சகோதரன் பிறக்கும்போது ஒரு மழைக்காலமாக இருக்கும், இல்லை மழைக்காலமே இல்லைனாலும் அவங்க அந்த ஜாதகியின் சகோதரர் பிறக்கும்போது மலைச்சோன்னு பெய்யும். ஜாதகருக்கு ஒரு தழும்பு உண்டு. இங்கே தழும்பை பற்றி பேசும்போது கேதுவும் ஒரு தழும்பை சொல்லும், செவ்வாயும் ஒரு தழும்பு சொல்லும். எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவக ரீதியான ஒரு உடல் அமைப்பில் தழும்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இப்போ இங்கே 4ஆம் பாவகம் சொல்கிறோம். அப்போ 4 செவ்வாய் அப்படின்னா 4ஆம் பாவகம் மார்பகத்தை, அந்த தோள்பட்டியை, இந்த இடத்த எல்லாமே குறிக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு தழும்பு இருக்கும். இப்போ 4ஆம் இடம் சொத்துன்னு சொல்லிட்டோம், அங்கே செவ்வாய் இருக்குது, அப்போ சொத்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டோம். அப்போ அந்த சொத்து ரீதியான ஒரு வழக்கு உண்டு அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. எப்பயோ எழுதி வச்ச ஒரு உயில் சொத்து உண்டு. யாருக்கு அப்படின்னா ஜாதகருக்கு இருக்கலாம், இல்லை ஜாதகரோட அம்மாவுக்கு இருக்கலாம். செவ்வாய் தான் இந்த கரண்ட்டு அதை பற்றி நான் பேசுகிற மின்சாரம் எல்லாம் பேசுகிறது செவ்வாயோட காரகத்துவம். அப்போ 4ல் செவ்வாய் இருக்கும்போது ஜாதகரோட வீட்டு அருகில் ஒரு டிரான்ஸ்போர்ட் மின்சாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கலாம், அதோட போஸ்ட் ஆஃபீஸும் இருக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க, இவங்கக்கிட்ட 4ல் செவ்வாய் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படின்றப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்னா இங்கே கத்திரிக்காய். ஸோ ஜாதகர்கிட்ட கேளுங்க வரவக்கூடிய, சார் வீட்டில் எதுவும் கத்திரிக்காய் செடி இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொன்னால் அந்த கத்திரிக்காய் செடியை தூக்கிடணும். சப்போஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் கத்திரிக்காய் செடியை வைக்கணும். ஸோ இங்கே ஒரே கிரக காரகத்துவம் தான். செவ்வாய் அப்படின்னா கத்திரிக்காய் சிலவங்களுக்கு கொடுக்கும், சிலவங்களுக்கு கொடுக்காது. ஸோ இதை பேஸ் பண்ணி, கொடுப்பினையை பேஸ் பண்ணி செடி வைக்கணுமா வைக்கக்கூடாதா அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி செவ்வாயோட காரகத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுறது மூலியமாக சின்ன சின்ன ரெமடிஸ் தான், அதில் பெரிய செலவெல்லாம் எதுவும் வந்துட போகிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது அவங்களால கண்கூட பார்க்க முடியும். அதே மாதிரி செவ்வாயோட காரகத்துவத்தில் ரெட் கலர் பெயிண்ட் வரும், செங்கல் வரும், சிமெண்ட் வரும். இது எல்லாமே அந்த ஜாதகரோட என்ன சொல்கிறது, அந்த பிரச்சனையோட வீரியத்தை கேட்டுட்டு இருக்கான்னு கேளுங்க. இருந்தது அப்படின்னா எடுத்து வெளியே போட சொல்லிடுங்க. இல்லையா அப்படின்னா கொஞ்சம் வாங்கி போட்டு வைங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதை எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, அந்த ஜாதக கட்டம் பார்த்து அங்கே கொடுப்பினேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இரு ஆதிபத்திய பலன்களில் எதை ஹோல்ட் பண்ணியிருக்கு, எதை ஹோல்ட் பண்ணலை அப்படின்றத நம்ம பேஸ் பண்ணி தான் இதை எடுக்க முடியும். ஸோ அப்போ பிரச்சனை இருக்குது, அந்த உள்ள இந்த பொருளெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த சிகப்பு பெயிண்ட்டோ இல்லை லைக் ஒரு செங்கலோ ஒரு ஜல்லியோ எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. சப்போஸ் இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் இல்லை ஆனால் எனக்கு ப்ராப்ளம் கொஞ்சம் வாங்கி வைங்க, செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். தைரியமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பிரச்சனையோட தீவிரம் குறைய தான் செய்யும். செவ்வாய்னா ரெட் கலர்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ வீட்டோட முன்னால் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த ரெட் கலர் பெயிண்ட் அடிக்கணும். வீட்டு முன்னாடி செம்மண்ணை போட்டு வைக்கிறது, இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன பரிகாரம், சின்ன சின்ன ரெமடிஸு. இதன் மூலிமா ஒரு சில விஷயங்களை நம்மளால் தடுக்க முடியும். ஒரு ப்ராப்ளத்தை தடுக்க முடியுமானா கண்டிப்பாக தடுக்க முடியும். பட் அது 4ல் செவ்வாய் இருக்கணும். அதனால தான் வீட்டை சுற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். 4ஆம் இடம் வீடு, செவ்வாயின்றது வீடு காரகத்துவம். அதனால் வீட்டை சுற்றி தான் நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம். 4ல் செவ்வாய் 4ஆம் இடம் தான் உணவு குறிக்கக்கூடிய ஒரு இடம், சாப்பாட்டை பற்றி பேசக்கூடிய இடம். 6ஆம் இடம் உணவு குறிக்கும். பட் 4ஆம் இடம் 4ல் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த வீட்டில் யாராவது ஒருத்தவங்க சமையல் வேலைக்கு போவாங்க, இல்லை ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தலாம், உணவு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணலாம். இது எல்லாமே சாப்பாடு ரிலேட்டடாக ஒரு விஷயம் அங்கே இருக்கும்.
ஸோ 4ல் செவ்வாய் மருத்துவ குணம் உண்டு. ஒன்று ஜாதகர் மருத்துவ குணமாக இருப்பாங்க, இல்லை ஜாதகரோட அம்மா வந்து மருத்துவராக இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் செவ்வாய் அப்படின்ற காரகத்துவம் மருத்துவமாக இருக்கும். இங்கே செவ்வாயின்ற காரகத்துவம் யாரெல்லாம் நம்ம சொல்வோம் அப்படின்னா, லைக் ஜாதகரோட சகோதரரை நம்ம சொல்லலாமா, அதே மாதிரி ஜாதகியாக இருந்தால் கணவரை சொல்லலாமா. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி. இப்படிலாம் யோசிச்சு நம்ம லாஜிக்காக எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளால் எடுக்க முடியும். அதே போல் செவ்வாயோட காரகத்துவத்தில் மச்சினன் அப்படின்ற வார்த்தையும் வரும். செவ்வாய் பங்காளியையும் குறிக்கும். ஸோ இவங்க எல்லாம் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக மருத்துவராக இருப்பாங்க. அந்த ப்ரிசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கம்மிங் டேஸில் நம்ம பார்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுக்க தெரியணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு மருத்துவர் உண்டு. அப்படி இல்லைன்னா இவங்க தண்ணி மருந்து கொடுத்தா கூட சரியாக போயிடும், அந்தளவுக்கு மருத்துவ குணம் இவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் 4ல் செவ்வாய் இதோட சேர்ந்து 6ஆம் அதிபதி எங்கேயாவது கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க மருத்துவர் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஜாதகரை சொல்கிறோம். 4ம் 6 எங்கேயாவது இன்டர் கனெக்ட் ஆகி 4ல் செவ்வாய் இருந்து கூட 6ஆம் அதிபதியோட இன்டர் கனெக்ஷன் எங்கேயாவது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாதகர் மருத்துவர் ஆகுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நல்லா படிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட போகிறோம். அதே போல் இவங்களோட வாசல் எப்படி இருக்குன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய வாசல் தெற்கு திசையை நோக்கி தான் இருக்கும். ஜாதகருக்கு போலீஸ் என்கொயரி கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது அவர் கடந்து தான் போகணும். ஈவன் தோ பாஸ்போர்ட் என்கொயரியாக இருந்தாலுமே அது அந்த என்கொயரியில் வரதான் செய்யும். அது நல்ல என்கொயரியா கெட்ட என்கொயரியா அப்படின்றத நம்ம திசாபுத்திகளை வச்சு தான் நம்ம மர்ச் பண்ணி எடுக்க முடியும். இல்லை சார் அப்படிலாம் எதுவுமே இல்லை, நாங்கள் இந்த ஏரியா விட்டு இந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியே தாண்டினதில்லை அப்படிலாம் இருந்தாலுமே பக்கத்து வீட்டுக்காரவங்களை விசாரிக்க வந்துட்டு ஒருவேளை இந்த உங்கள் வீட்டுக்கு வந்து சார் பக்கத்தில் இந்த ஆள் எப்படி, இந்த அம்மா எப்படி, அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட விசாரிக்க வரலாம். ஏதோ ஒரு இடத்துல உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து போலீஸ் விசாரிக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இது எத்தனாம் தேதி எப்போ நடக்கும் அப்படின்றது டிரான்சிட்டையும் திசாபுத்திகளையும் வச்சு நம்ம எடுக்க முடியும். 4ல் செவ்வாய் அப்போ 4 வயதில் ஜாதகர் பிறந்து ஒரு 4 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு சொத்து வாங்கியிருப்பாங்க. யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகர் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஜாதகரோட வீட்டில் அப்பாவோ அம்மாவோ அதை பேஸ் பண்ணி வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ அடுத்த கேள்வி, ஜாதகர் எப்போ சொத்து வாங்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா. 40 வயசில், அதாவது ஜாதகரோட 40 வயசில் கண்டிப்பாக ஒரு சொத்து வாங்கிடுவாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ அந்த குடிப்பினையை பேஸ் பண்ணி சொத்து வாங்குவாரா இல்லை சொத்து விற்பாரா அப்படின்றத அவங்களோட பேஸ் ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். ஆனால் கன்ஃபார்மாக என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நான் ஜாதகரோட 40 வயசில் சொத்து சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றத மட்டும் நம்ம ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். சரி, நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க, க்ளோஸ் டு 35 37 அந்த ரேஞ்சில் வராங்கன்னா நீங்கள் தைரியமாக சொல்லலாம், கவலையப்படாங்க சார், 40 வயசில் உங்களுக்கு ஒரு சொத்து வாங்குறதுக்கான எல்லா ப்ராபபிலிட்டியும் இருக்குது. ஒருவேளை அப்படி வந்தால் வாங்கலாமான்னு கேட்டால் யோசிக்காதீங்க, தயவு செய்து வாங்கிடுங்க. இந்த அமைப்பு பின்னாடி வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே போல் இப்போ 4ல் செவ்வாய் இருக்குது, அதை குருவும் சூரியனும் பார்க்கும்போது, ஏன்னா அது 1 5 9 கனெக்ட் ஆகுது இல்லைங்களா காலபுருஷ தத்துவத்துக்கு. அப்போ ஏதோ ஒரு பெரிய பதவி ஜாதகருக்கு உண்டு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ ஜாதகருக்கு மட்டும்தான் அதை சொல்ல முடியுமானா அப்படி கிடையாது. செவ்வாயோட காரகத்துவம் இருக்கு இல்லைங்களா, அந்த நபருக்கும் ஆல்ரெடி பேசியிருப்போம், மச்சினன் பேசியிருப்போம், சகோதரன் பேசியிருப்போம். ஜாதகர் ஒருவேளை நம்மக்கிட்ட பார்க்க வந்தவங்க லேடியாக இருந்தாங்கன்னா அவங்களோட கணவனுக்கு சொல்லலாம். ஸோ இந்த 3 பேருக்கும் அதுக்கான ப்ராபபிலிட்டி நிறைய இருக்குது. என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா, அந்த பெரிய ஒரு பதவி அவங்கள தேடி வரப்போகுது, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். இவங்களோட ஜாதகத்தை வச்சு 3 பேருக்கும் பதவி உண்டு, இல்லை 3 பேரில் யாராவது ஒருத்தருக்கு பதவி உண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் கன்ஃபார்மாக கிடைக்குமா, யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது அந்த 3 பேரில் யாராவது ஒருத்தரை பார்க்கணும். இல்லை இந்த நம்மக்கிட்ட பார்க்க வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட ஜாதகத்தில் எது ரொம்ப ஹையஸ்ட் லோயஸ்ட் டிகிரி இருக்குது, எது ரொம்ப க்ளோசஸ்ட் கனெக்டிவிட்டியில் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணியும் சொல்லலாம், இல்லை திசாபுத்திகளை பேஸ் பண்ணியும் சொல்லலாம். சரிங்களா. இப்போ 4ல் செவ்வாய் இருக்குது, சந்திர திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து லைக் 1 5 9, அதாவது செவ்வாயும் குரு சூரியனும் எங்கேயாவது கனெக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அம்மாவுக்கு ஒரு பதவி இருக்குதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். அதுவே செவ்வாய் திசையே நடக்குது, 4ல் செவ்வாய் இருக்குது, ப்ளஸ் குருவும் சூரியனும் எங்கேயோ இன்டர் கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஓப்பனாக கரெக்டாகவே சொல்லலாம், மேம் உங்களோட கணவனுக்கு வரப்போகுது அப்படின்னு. ஸோ இப்படி தான் நம்ம இங்கே பலன் எடுக்க போகிறோம். ஸோ திசா புத்திகள் தான் இங்கே யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அப்படின்றத சொல்கிறது. செவ்வாய்க்கு எப்பயுமே 4ஆம் பார்வை உண்டு இல்லைங்களா, சிறப்பு பார்வையில் 1 4 7 8 இந்த
1 7ன்றது எல்லாருமே பார்த்துருவாங்க. பட் சிறப்பு பார்வைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது 4 8. இப்போ செவ்வாய் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் இல்லைங்களா, சரி 4லே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும் இல்லைங்களா, அப்போ அவங்களுக்கும் ஒரு சொத்து உண்டு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒருவேளை இந்த ஜாதகர் ஆணாக இருந்தார் அப்படின்னா மனைவிக்கு ஒரு சொத்து உண்டு, இல்லை ஜாதகரே மனைவி பேரில் ஒரு சொத்து வாங்குவார் 40 வயசில் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஜாதகருக்கு 4ல் செவ்வாய் இருக்குது, அது 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குது. சப்போஸ் அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சந்திரனே இருக்குன்னா அம்மா பேரில் சொத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லணும். முதல் சொத்து அம்மா பேர்லேயும் 2வது சொத்து கலத்திரத்தின் பேர்லேயும் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். சப்போஸ் அந்த நாளில் நம்ம சொல்லியிருக்கீங்களா, 4ல் செவ்வாய் இருக்குது, 7ல் சந்திரன் சொன்னோன்னே அம்மாவை நம்ம சொல்லிட்டோம். சப்போஸ் அங்கே புதன் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னோடனே இவர் போய் தாய் மாமனுக்கு சொத்து வாங்கி கொடுப்பாரு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. தாய் மாமன் ஒரு சொத்து வாங்குவார், சித்தி ஒரு சொத்து வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். சப்போஸ் அந்த இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எப்படி பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா, லைக் அப்பா வாங்கலாம், சொத்து வந்து அப்பா வாங்கலாம், இல்லை மாமனார் வாங்கலாம், இல்லை ஜாதகரோட முதல் குழந்தையோட பேரில் ஜாதகர் சொத்து வாங்கலாம், இல்லை ஒருவேளை அந்த மூத்த பையனே வயசு கரெக்டாக இருந்தது அப்படின்னா 20 வயசு 30 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா முதல் குழந்தையே சொத்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி பலன்களை பிரித்து சொல்ல தெரியணும். அப்போ அந்த செவ்வாய் 4ல் இருந்தால் சொத்துன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்கே 4ல் இருந்தால் 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குன்றதும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ 7ஆம் இடத்துல பார்க்கும்போது அந்த நபருக்கு ஒரு சொத்து உண்டு அப்படின்றது, அந்த இடத்துக்கு ஒரு சொத்து உண்டுன்றதும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அங்கே ப்ரிசைஸ் பண்ணும் இல்லைங்களா, யார் வாங்குவாங்க, யாருக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த கிரகத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாமே ஒரு லாஜிக்கு. இந்த லாஜிக்கை பிடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். அவ்வளோதான், இதுதான் சான்ஸ் இருக்குது, இதுதான் சான்ஸ் இல்லை, இதுக்கு இவ்வளோ தான் ப்ராபபிலிட்டி இருக்குது, இதுக்கு 100% சான்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தைரியமாக செய்யலாம் அப்படின்றத நம்ம லாஜிக்கை பிடிச்சி பேசும்போது ரொம்ப கரெக்டாக இருக்குது. சப்போஸ் 4ஆம் இடம் திதிசூன்யம் ஆயிடுச்சு, அங்கே செவ்வாய் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா இங்கே சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கு வரும். இங்கே பாசிட்டிவாக எல்லாமே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா திதிசூன்யம் அப்படின்னா அங்கே ஒரு ப்ளஸ்ஸையும் செய்ய போது மைனஸையும் செய்ய போது நமக்கு நிறையா நல்லாவே தெரியும். திதிசூன்யம் பேசும்போது நம்ம பேசலாம், அது ஒரு செல்வ நிலை அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். பட் இங்கே 4ஆம் இடத்துல திதிசூன்யம், இல்லை 4ஆம் அதிபதி திதிசூன்யம் அப்படின்ற பட்சத்தில் சொத்து சார்ந்த ஒரு வழக்கு உண்டு அப்படின்றத மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. திசாபுத்திகள் வராத வரைக்கும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. திசாபுத்திகள் வந்துட்டால் மட்டும்தான் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணணும். அதே போல் செவ்வாய் அப்படின்றது பங்காளிகளை குறிக்கக்கூடியது. திதிசூன்யம் ஆயிடுச்சு, திசாபுத்திகளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றப்ப பங்காளி பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு சொத்துக்கு ஒரு 4-5 பங்காளிகள் சேர்ந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். வாகன யோகம் உண்டு, வாகன வசதி உண்டு அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. சப்போஸ் அந்த 4ஆம் இடத்துல திதிசூன்யம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வாகனத்துக்கு செலவு உண்டு, நிறைய செலவு பண்ணுவோம். அதாவது என்ன சொல்லுது, பெட்ரோல்லாம் குடிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய செலவு பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வாகனம் தொலைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கிடைச்சிருமான்னு கேட்டால் திதிசூன்யம் ரொம்ப தொடர்பில் இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ திதிசூன்யம் ஆயிடுச்சு, இப்போ தொலைஞ்சு போதா விபத்து நடக்குதா அப்படின்றத எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, செவ்வாயோட 12ஆம் அதிபதி தொடர்பு கொண்டா அந்த வண்டி அல்லது வாகனம் தொலைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். அதே போல் செவ்வாயோட அந்த திதிசூன்யம் பாதகமாயிடுச்சு, அங்கே செவ்வாய் இருக்குது, கூட 8ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்குது அப்படின்னா அந்த வண்டியில் ஒரு விபத்து நடக்க போகுது, அந்த பீரியடில் ஒரு விபத்து நடக்க போகுது, கேர்ஃபுல்லாக இருங்க, குறைந்தபட்சம் ஹெல்மெட் இல்லாமல் வண்டியை ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். சப்போஸ் இந்த 4ஆம் இடம் திதிசூன்யம் ஆயிடுச்சு, அங்கே செவ்வாய் இருக்குது, 6ஆம் அதிபதி கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே நம்ம என்ன சொல்லுவோம், வண்டியை இஎம்ஐ போட்டு எடுப்பாங்க, அந்த இஎம்ஐ கட்ட முடியாமல் அதை வந்து சீஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ 4ல் திதிசூன்யம், 4ல் செவ்வாய் இருக்குது, 6 கனெக்ட் ஆனால் ஒரு மாதிரி பலன் சொல்லணும், 8 கனெக்ட் ஆனால் ஒரு மாதிரி பலன் சொல்லணும், 12 கனெக்ட் ஆனால் ஒரு மாதிரி பலன் சொல்லணும். ஸோ இதுதான் இங்கே ஃபைன் டியூனிங். இதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம், 4ல் செவ்வாய் சமையல்காரராக இருப்பாங்க, இல்லை சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, யார் இருந்தாலும் இல்லைனாலும், ஒருவேளை அது ஜாதகர் பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தால் அப்வியஸ்லி அவங்களே சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. ஜாதகர் பாயாக இருந்தாங்க அப்படின்னா எத்தனை வயசானாலும் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க, அவரே சமைச்சு அவரே சாப்பிட்டுப்பார். அப்போ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு சமைக்க தெரியாது, சமைக்கல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜாதகத்தை மேட்ச் பண்ணி எடுக்கிறது மூலிமா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளத்தை குறைக்க முடியும்.
4 செவ்வாய் இருந்தால் சமையலை பற்றி பேசியிருக்கோம் இல்லைங்களா, அதே போல் ஒர்க் ஷாப்பு, மெக்கானிக் ஷாப்பு இதெல்லாம் இவரோட வீட்டு பக்கத்தில், அதாவது நடந்து போனால் ஓகே பக்கத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டும் இருக்குது, அந்த மாதிரியும் இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் அது சம்மந்தமான ஒரு வேலையை பார்ப்பாங்க. அதே போல் பார்க்கிங்லாம் இப்போ இருக்கு இல்லைங்களா, ஒரு இடம் வாங்கி அதை பார்க்கிங்காகவே விட்டுட்டு அதன் மூலியமாக ஒரு சம்பாதிப்பார், அதன் மூலியமாக ஒரு வருமானம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ சப்போஸ் ஜாதகர் வராங்க, இந்த மாதிரி காலி இடம் ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பார்க்கிங் விட்டுட்டு நீங்கள் தாராளமாக நிறையா சம்பாதிக்கலாம். சரி, அந்த இடத்த எதுக்கு சும்மா வச்சுருக்கீங்க, இப்படி ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே போல் தாய் வழியில் ஒருவர் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க. சப்போஸ் திதிசூனியம் பாதகமாயிடுச்சு அப்படின்னா இருந்திருப்பார், அவரோட அந்த பீரியட்ஸுக்கு முடிகிறதுக்கு முன்னாடி விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்திருப்பார். அப்போ இங்கே நம்ம திதிசூனியம் பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் ஆகும். திதிசூனியம் இல்லாமல் நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த செவ்வாயோட காரகத்துவம் தாயின் வழியில் ஒருத்தர் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பாங்கன்றதையும் நம்ம சொல்ல முடியும். அப்படிலாம் இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் போகுது, திதிசூன்யமாக தான் இருக்குது, ஆனால் அவரோ அவங்களோ நல்ல வேலையில் தான் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். பிகாஸ் அந்த திசா புத்திகள் முடிகிறதுக்குள்ளே ஒரு பிளாக் மார்க் ஆகி பதவியை பறித்து வெளியே அமைச்சிருவாங்க அப்படின்றதையும் நம்ம இன்சைஸ் பண்ணணும். திதிசூன்யம் பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் கெடுதல் பண்ணுறது எவ்வளவோ நல்லது. ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாமே கொடுத்து அப்பாடான்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு சேரில் உட்கார போகும்போது எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடும். ஸோ திதிசூன்யம் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஃபஸ்ட் ஆஃப் ஓகே பிரச்சனையாக இருக்குன்னா ஹாப்பியாக ஏற்றுக்கோங்க, எண்டிங் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக முடியும். ஸோ ஒருவேளை திதிசூனியம் பாதகம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப கஷ்டப்படுத்துது, ரொம்ப படுத்து எடுக்குது அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஏற்றுக்கோங்க. பிகாஸ் ஃபஸ்ட் ஆஃப் நல்லது பண்ணிடுச்சு அப்படின்னா செகண்ட் ஆஃப் அந்த திசாபுத்திகள் முடிகிறதுக்குள்ளே நம்மளை வச்சு செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போயுமே ஃபஸ்ட் ஆஃப் கஷ்டப்படுறது ரொம்ப ஹாப்பி. ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா, நான் அடி வாங்குறேன், எனக்கு வயசு இருக்குது, தெம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துறது சிறப்பு. திதிசூனியம் பொறுத்தளவுக்கு நான் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் பார்க்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவராக இருந்தாலுமே அது வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சுன்னா வச்சு செய்ய தான் செய்யும். எவ்வளோ பெரிய கெட்டவராக இருந்தாலுமே அது கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுன்னா அது கொடுக்க தான் செய்யும். ஸோ இங்கே நம்ம ஜாதகம் தான் பேசும், சரிங்களா? அதே போல் ஜாதகரோட வீட்டில் நாய் வளர்ப்பாங்க. செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா வீட்டிலேயே வளர்ப்பாங்க. செவ்வாய் மட்டும் இருந்தது அப்படின்னா தெருவில் போகக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் டாக்கு எல்லாமே அவங்க உணவு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது இன்னும் ப்ரிசைஸ் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்னாலே நாய் தான், அந்த கிரக காரகத்துவத்தில் அப்படி தான் நம்ம பேசியிருந்திருப்போம். கூட ராகு சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா இம்போர்ட்டட் டாக், அந்த பெரிய பெரிய நாய், ஜாதி நாயெல்லாம் சொல்லுவாங்களா, ஒன்று கன்னியாக இருக்கலாம், இல்லை ஜெர்மன் ஷெப்பர்டாக இருக்கலாம், இல்லை ஹஸ்கியாக இருக்கலாம். ஸோ அந்த பிராண்ட் பேஸ் பண்ணி அவங்க போயிடுவாங்க. ஸோ எனிவே அவங்க ஜாதகர் நாய்கள் மீது அலாதி பற்றி இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. இன்னும் ப்ரிசைஸ் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய், சூரியன், ராகு இந்த 3 பேரும் எங்கேயாவது கனெக்ஷனில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த இம்போர்ட் பண்ணி வரக்கூடிய நாய், வெளிநாட்டில் இருந்து பயங்கரமாக பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு நாயை வெளிநாட்டிலேருந்து இதுக்காகவே ஒரு பிளைனில் பிடிச்சி அவங்க கூப்பிட்டு வருவாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் 4 செவ்வாய் நாய்க்கடி உண்டு. யாருக்கு உண்டு? ஜாதகருக்கு உண்டு அப்படின்ற மாதிரி கான்செப்ட். இந்த நாய்க்கடி உண்டுன்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா திதிசூனியம் பாதகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாய்க்கடி உண்டு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் நாய் வளர்க்கணும். நாய் வளர்த்துட்டோம் அப்படின்னா அது காரகத்துவமாக வேலை செய்யும். நாய் வளர்க்கலை அப்படின்னா அது திதிசூனியமாக வேலை செய்யும். சப்போஸ் நாய் வளர்க்குறோம், அது காரகத்துவமாக வேலை செய்யுதுன்னா அதை எப்படி மீன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு சாப்பாடு போடுவோம், அது போடுறதெல்லாம் எடுத்து வெளியே போடுவோம். ஸோ அது நம்ம அதுக்கு வேலை பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அது கடிச்சு வச்சு அதுக்காக நம்மளோட உடம்புல ஒரு வேலையை பார்க்குற மாதிரி செஞ்சு வச்சிரும். லக்னத்துக்கு செவ்வாய் தொடர்பு கொண்டாலே கண்டிப்பாக நாய்க்கடி உண்டு. குறைஞ்சபட்சம் பொறாண்டியாவது வச்சிரும், அதுக்காக போய் ஒரு டிடியாவது போட்டு வருவோம். அதே போல் செவ்வாய் அப்படின்றது எரிபொருளையும் குறிக்கும், அந்த ரெட் கலரையும் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. உங்கள் வீட்டு பக்கத்தில் சிலிண்டர் கம்பெனி ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க அது சம்மந்தமான ஒரு கான்ட்ராக்டோ இல்லை அதில் அங்கே போய் வேலை பார்க்குற நபராகவோ இருப்பாங்க. இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா 4 செவ்வாய் இருக்காங்க அப்படின்னா சப்போஸ் உங்கள் வீட்டில் சிலிண்டர் தீந்துருச்சு அப்படின்னா அந்த மாத்திரை நபர் தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்த மாத்திரை நபர் அந்த நபராக தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பாவகத்தில் 4ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருந்தால் அப்படின்ற ஒரு லாஜிக்கில் நான் ஒரு 10% தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் லாஜிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா நிறையா எடுக்கலாம். இது நம்ம பலன்களை எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வகுப்பு, சின்ன எளிய முறை தான் இங்கே. நீங்கள் நிறைய யோசிச்சிங்கன்னா நான் ஒரு 100 பாயிண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய யோசிச்சிங்கன்னா உங்களால் 1000 பாயிண்ட்